வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம iQOO Neo 10R ஆஃப்டர் 1 இயர் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். 8GB RAM 256GB வேரியன்ட் இருக்கக்கூடிய இந்த iQOO Neo 10R கிட்டத்தட்ட 1 இயராக என்னுடைய பிரைமரி டிவைஸாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் யாராவது பிரைமரி டிவைஸாக இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலர்லி ஹீட்டிங், கேமிங், பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கேமராவையும் ஷேர் பண்ணி விடுங்க. கடந்த ஒரு வருஷத்தில் iQOO Neo 10R லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 1000 மொபைலுக்கு மேலே லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்த iQOO Neo 10R இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் இதுதான் கிங் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இப்போ நீங்கள் வாங்கலாம்னு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைல் கிடைக்காது. அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது அமேசான்லேயும் அண்டு iQOO ஸ்டோர்லேயும். ஒருவேளை திரும்ப ஸ்டாக் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் 256GB வேரியண்ட்டு ஒரு 27,000 28,000 இந்த பட்ஜெட்டில் கிடச்சிதுன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கிடச்சிடுச்சு. ஸோ ஒரு சில நண்பர்கள் மார்ச் அப்டேட்டில் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அப்டேட்டில் கூட யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து பிப்ரவரி அப்டேட் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் அதுக்குள்ளே மார்ச் அப்டேட் கிடச்சிது. மார்ச் அப்டேட்டில் சூப்பராக சூடாச்சு மொபைலு. ஸோ இப்போ ஏப்ரல் அப்டேட் கொடுத்து 1 or 2 days தான் ஆகுது. ஸோ திரும்ப இதில் ஹீட்டிங் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த 1 இயராக நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மொபைலில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை 1 by 1 ஷேர் பண்ணுறேன். உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சார் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பாடி சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.96 Watt/kg அண்டு ஹெட் சார் வேல்யூ 0.97 Watt/kg. ஸோ நீங்கள் இந்த மொபைல் இல்லை எந்த மொபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் டைரெக்டாக காதில் வச்சு நீங்கள் மொபைலில் பேசாதீங்க. பேசுகிறதுக்கு தான் மொபைலு, பட் டைரெக்டாக காதில் வச்சு பேசாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீக்கர் போட்டு பேசுங்க, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணி பேசுங்க. ஸோ அதுதான் உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அந்த விதத்தில் இதை நீங்கள் ஃபுல்லாக சவுண்டு வச்சிங்க அப்படின்னா காது கிட்ட வைக்காமலே கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஹியரிங் சென்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக சூப்பராக கேட்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டு பேசுனீங்கனாலும் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் ஹெட்செட் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த ஹெட்செட்டில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ வரைக்கும் எனக்கு ஏற்பட்டதில்லை. ஸோ மார்ச் அப்டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது பிப்ரவரி மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே கால்ஸில் எனக்கு ஏற்பட்டதே இல்லை. பட் ஒரு சில பேர் வந்து கால்ஸில் கனெக்ஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பீங்க. அது வந்து எல்லாருக்குமே இருக்காது. ஒரு சில பேருக்கு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். எனக்கு பிப்ரவரி அப்டேட் வரைக்கும் இல்லை, பட் மார்ச் அப்டேட்டில் எனக்கு ஓவர் ஹீட்டிங் இருந்துச்சு. சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால்ஸ்லேயும் வந்து எனக்கு டிஸ்கனெக்ட் ஆகிறது, அப்படி இல்லாட்டி கால்ஸ் போயிட்டு நமக்கு எந்த விதமான சவுண்டுமே இல்லாமல் அப்படியே நிசப்தமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபீலிங்லாம் வந்து எனக்கு மார்ச் அப்டேட்டில் இருந்துச்சு. இப்போ ஏப்ரல் அப்டேட் வந்துடுச்சு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நான் சொல்கிறேன். ஸோ மார்ச் அப்டேட் மட்டும் ஒரு மோசமான ஒரு அப்டேட்டு. ஸோ அதை அவசரப்பட்டு யாரும் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஏப்ரல் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு வேணால் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேட்டட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் கார்டு மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மேட் ஸ்க்ரீன் கார்டு எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மேட்டட் டம்பர் கிளாஸ் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இதோடைய குவாலிட்டி எனக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. மேட் ஸ்க்ரீன் கார்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டம்பர் கிளாஸ் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். டம்பர் கிளாஸோடைய பிரச்சனை என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஒருவேளை அது வந்து ரொம்பவே பேஸ்ட் அதிகமாக இருந்து கப்புன்னு பிடிச்சதுன்னா உங்களுடைய டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே பாதிக்கும். நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஸ்க்ரீன் கார்டு அப்படின்னும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் டம்பர் கிளாஸ் ஓட்டுறதை விட ஸ்க்ரீன் கார்டு ஓட்டினீங்கன்னா உங்களுடைய டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இப்போ ஒட்டியிருக்கிற அந்த மேட் ஃபினிஷில் இருக்கிற அந்த டம்பர் கிளாஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ்க்கான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. பட் அதுவே ஸ்க்ரீன் கார்டாக இருந்தால் இப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எதுவுமே எனக்கு தென்படாது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஸ்க்ரீனை பார்க்கும்போது எனக்கு கண்ணுக்கு ரொம்பவே சூப்பராக நமக்கு அந்த என்ன கண்டென்ட் பார்க்குறோமோ எந்த ஒரு கிளாருமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக அந்த விசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மேட் ஃபினிஷில் ஒரு ஸ்க்ரீன் கார்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து 100 rupeesலேருந்து 200 rupeesக்குள்ளார உங்களுக்கு கிடச்சிரும். அது மிஷின் கட்டிங்கே கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டச் ரெஸ்பான்ஸ் அண்டு விசிபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிஸ்பிளேயில்.
அண்டு மிக முக்கியமான விஷயம் இதில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ் லெவல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி சும்மா சொல்லக்கூடாது. சன்லைட் விசிபிலிட்டி அண்டு லோ லைட் விசிபிலிட்டி, ரூம் லைட்டு, நைட் டைமு எல்லா சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். எந்த விதமான குறையுமே இல்லாமல் ஒரு சூப்பரான தரமான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதோடய மல்டிமீடியா நமக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்பீக்கர் குவாலிட்டி தான் நமக்கு ஓரளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ 2 ஸ்பீக்கர் தான் இருக்குது. பாட்டம் ஸ்பீக்கர் ஓரளவுக்கு லவுடாக இருக்கும். டாப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் வெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நமக்கு டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏர்பீஸே ஸ்பீக்கராக செயல்படும். ஸோ அதோடய குவாலிட்டி சுமாராக தான் இருக்கும். ஸோ டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. பட் அதோடைய குவாலிட்டி எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. சவுண்டும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகம், அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்டில். பட்டு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நான் வந்து ஜியோ 5G தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பிப்ரவரி மந்த் வரைக்கும் நெட்வொர்க் ரொம்ப சூப்பராக கிடச்சிது. பட்டு இப்போது மார்ச் மந்தில் அந்தளவுக்கு சூப்பராக கிடைக்கல, சுமாராக தான் கிடச்சிது. ஸோ இப்போ ஏப்ரல் அப்டேட்டில் ஏதாவது மாற்றிருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு இதில் மோஸ்ட்லி நான் வந்து ஹாட்ஸ்பாட் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி வீடியோ ரெண்டரிங், வீடியோ எடிட்டிங் இன்னொரு மொபைல்லையும் நான் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு இதில் நெட்வொர்க்கு ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது. பட் மார்ச் மந்த் மட்டும் எனக்கு அந்தளவுக்கு நெட்வொர்க் ஸ்பீடு கிடைக்கல. அது எனக்கு மட்டும்தான் கிடைக்கலையா இல்லை உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கான்னு தெரில. ஏர்டெல் யூஸருக்கு மேபி அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஜியோ யூஸருக்கு மட்டும் மேபி மார்ச் மந்த் அப்டேட்டில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் நெட்வொர்க்கில். ஆனாலும் உங்களுக்கு டவர் இருக்கக்கூடிய ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா 5G ஸ்பீடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயும் ட்ரூ 5G, அன்லிமிட்டட் 5G உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ எடிட்டிங், வீடியோ ரெண்டரிங் எல்லாமே செய்யறதுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் ரொம்பவே வசதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு டவுன்லோட் ஸ்பீடு அண்டு அப்லோட் ஸ்பீடு ரெண்டுமே வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அதுக்கு காரணம் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய Qualcomm Snapdragon 8s Gen 3ன்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் தான் காரணம். ஸோ இதோட கூடவே பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் ஸ்பீடு ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது 256GB வேரியண்ட்டில் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு Android 16 கிடச்சிருக்கும். அதாவது FunTouch OSலேருந்து Origin OSக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது FunTouch OSல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேட்டரி லைஃப் கிடச்சிருக்கும். Origin OSல பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில லேகு இஷ்யூஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒன் டைம் ஃபார்மட் அடிச்சுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேபி திரும்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மொபைலை நான் ஃபார்மட் அடிச்சுட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஃபார்மட் அடித்ததுக்கப்புறம் எனக்கு லேகெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நல்லதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை நீங்கள் யாராவது Origin OS அப்டேட் கொடுக்காம FunTouch OSல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 6400 mAh பேட்டரி இருக்குது. ஸோ அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜர் டப்பாவிலே கொடுத்துட்டாங்க. ஸோ என்னுடைய மொபைலில் பேட்டரி ஹெல்த் பார்த்திங்கன்னா 98% இருக்குது. ஸோ ஒரு வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 98% அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஸோ இந்த விதத்தில் பேட்டரி ரொம்பவே சூப்பராக என்னை இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசேஜுக்கு நார்மலாக வந்து 1 டே 6 ஹவர்ஸ் சாலிடாக எனக்கு கிடச்சிடும் ஹெவியாக யூஸ் பண்ணும்போதும். ஸோ ஹெவி யூஸ் அப்படின்னும் போது நான் வந்து கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட்டு, நெட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு 1 டே 6 ஹவர்ஸ் சாலிடாக கிடச்சிரும். ஸோ அதை விட ரொம்பவே ஹெவியாக யூஸ் பண்ணும்போது இல்லை நெட்வொர்க் சரியாக கிடைக்கல அப்படின்னா எனக்கு 1 டே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஃபார்மட் அடிச்சுட்டு நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்ச் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கிடச்சிது. ஸோ இதில் வச்சே நான் இதுக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ மேக் பண்ண முடியல. ஸோ இந்த மார்ச் மந்த்துக்கான அப்டேட் என்னை ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மொபைலில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் அப்டேட்டில் சூப்பராக ஹீட் ஆகுது. அதுதான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நெட்வொர்க்கில் ஸ்லைட்லி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ சூடு எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 43 டிகிரி செல்சியஸ், 44 கூட சம்டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 43 டிகிரி செல்சியஸ்னால் மொபைல் அப்படியே சூப்பராக கொதிக்கும். ஸோ இந்த மார்ச் அப்டேட்டில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை சார்ஜில் நம்ம போட்டுக்கிட்டே நெட்டு ஏதாவது ஆனில் வச்சுருக்கோம் இல்லை அதுலேருந்து ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக சூடாகும். ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ 43 டிகிரி அப்படிங்கிறது நார்மலாக ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதை விட அதிகமாக போக போக உங்களுக்கு
மொபைலில் ஏதாவது ஃபால்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிங்கன்னா திரும்பவும் ஒரு 43, 42.9 வரைக்கும் வரும். நீங்கள் சார்ஜர் ரிமூவ் பண்ணுற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 கிட்ட வந்து நின்றுடும். ஸோ இது வந்து இந்த சார்ஜ் போடும்போது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ 10 to 100% சார்ஜ் ஏறுறது பார்த்தீங்கன்னா ஒரு 50 நிமிஷத்துலேருந்து 55 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சார்ஜ் ஏறிடும். ஸோ அப்படி சார்ஜ் ஏறும்போது இப்போ ஏப்ரல் மந்த் அப்டேட் கிடச்சதுக்கப்புறம் சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா 42.9 வரைக்கும் மேக்ஸிமம் வருது. அது எப்போனா பிட்வீனில் தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஏப்ரல் மந்த் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ஜ் போடும்போது 42.9 வரைக்கும் மேக்ஸிமம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து கேமரா யூஸ் பண்ணேன் இப்போ. ஸோ அப்படி யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் வந்தது. ஸோ கேமரா தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ எனக்கு கேமரா யூஸ் பண்ணும்போது ஒரு சில லேக் இருக்குது. அது என்ன லேக்னா ஃபஸ்ட்டு ஹீட்டிங் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் அப்டேட்டில் நேற்று தான் கொடுத்தேன். ஸோ மேபி 1 வீக் யூஸ் பண்ணால் தான் அது செட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் 1 வீக் யூஸ் பண்ணால் தான் எனக்கு ஹீட்டிங் கம்மியாகுதா அதிகமாகுதா அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கு ஹீட்டிங் அதிகமாக தான் இருக்குது கேமரா யூஸ் பண்ணும்போது. அண்டு கேமராவில் ஃபோக்கஸிங்கில் எனக்கு ரியரில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கேமரா பற்றி பேசுகிறோம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP இருக்குது. அதில் 4K 30 FPS வரைக்கும் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 60 FPS வரைக்கும் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு செல்ஃபி கேமராவோட ரியர் கேமரா கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அப்டேட் அதாவது ஃபார்மட் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் பிளர் எனக்கு கிடைக்கல. ஸோ அதை நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ திரும்ப நான் செட் பண்ணி எடுக்கும்போது அது ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யுது. பட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி எடுக்கும்போது போர்ட்ரேட்னு காட்டும். அது ஆக்சுவலாக போர்ட்ரேட்டாக இருக்காது. ஸோ அந்த போர்ட்ரேட்டில் போய்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ அப்படின்னு காட்டும். ஸோ செல்ஃபிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட்னு இருக்கும். ஸோ அந்த போர்ட்ரேட்டில் இந்த இடத்துல இந்த வேல்யூ பொக்கே எஃபெக்ட் வேல்யூ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான், இது ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த போர்ட்ரேட்டு செயல்படும். ஸோ அதை மைண்டில் வச்சிங்க. ஸோ இத்தனை அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராவோட அவுட்புட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பட் நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்திங்கன்னா சூப்பராக ஒரு அபவ் ஆவரேஜ் லெவலில் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜ் பிட்வீனில் தான் இருக்குது. செல்ஃபி கேமராவில் டைனமிக் ரேஞ்செலாம் நல்லா தான் இருக்குது. பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. அந்த பிளாக் மோல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமான்னு தோணுது. அந்த ஃபோக்கஸிங் நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோக்கஸிங்கில் ஒரு சில சின்ன சின்ன லேக் இருக்குது. ஸோ அது மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த அப்டேட்டில் எனக்கு அந்த ஃபோக்கஸிங்கில் ஒரு சில சின்ன சின்ன லேக் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த ஷூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணோம். பட் இந்த மார்ச் ஏப்ரல் தான் எனக்கு கேமராவை ஏதோ வேலை பண்ணிட்டாங்க. ஸோ மொபைலும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 இயர் ஆனதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெரும்பாலான மொபைலில் வரும். ஸோ இதுலேயும் ஸ்லைட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் ஹீட்டிங்கும் அதிகமாகுது. ஹீட்டிங் அதிகமாகிடுச்சுனாலும் உங்களுக்கு லேக் வரும். ஸோ அப்போ கேமராவை டவுன்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கேமிங்கை பொறுத்தவரைக்கும் நான் கேம் ப்ளே பண்ணுறதில்ல. ஒருவேளை நீங்கள் யாராவது ஹெவி கேமராக இருந்தீங்கன்னா உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படியும் டவுன்கிரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேமராவில் இந்த அளவுக்கு டவுன்கிரேட் இருக்குது, ஹீட்டிங் இருக்குது, அதில் ஒரு சில லேக்லாம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆர்ஜின் ஓஎஸ்க்கு அப்புறம் மார்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி மொபைல் சூடாகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கும். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஹாட்டான சுச்சுவேஷனில் மொபைலும் ரொம்பவே ஹாட்டாக தான் இருக்குது. அண்ட் கேம் ப்ளே பண்ணும்போதும் சூப்பர் ஹாட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இல்லை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் நான் வந்து கேம் ப்ளே பண்ணுறதில்ல. ஏப்ரல் 2026 இன்றைக்கி நீங்கள் ஒரு கடையில் போய்ட்டு ஒரு மொபைல் விவோவில் வாங்குறீங்க அப்படின்னா 19,000 23,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா விவோவில் Y21 5Gன்னு ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ இதோடைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ இந்த மொபைல் இந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி சொல்லிவிடுவீங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க நீங்களே சொல்லுவீங்க. இது ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கில் கிடைக்குது. ஸோ 23,000க்கு 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு அண்டு கிட்டத்தட்ட 19,000க்கு 4128 இந்த பர்டிகுலர் மொபைல் டோட்டலாக வேஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ப்ரைஸ் ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன தான் ப்ரைஸ் ஏறினாலும் இப்போ கொண்டாந்து வாட்டர் ட்ராப் நாட்ச்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 2026 ஏப்ரலில்.
இன்னும் ரியல்மி, ரெட்மியில் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கில் விற்கிற மொபைலோடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 20,000 விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மொக்க மொபைல்லாம் 20,000 விட அதிகமாக காசு கொடுத்து வாங்குறத விட இந்த ஐக்யூ நியோ 10R ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பல மடங்கு பெட்டரான ஒரு டிவைஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, ஓவரால் இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இந்த 1 இயர் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பேட்டரி பேக்கப் 1 டேக்கு மேலே சாலிடாக கிடைக்குது. அது ஒரு நல்ல விஷயம். சார்ஜ் போடும்போது தான் எனக்கு ஹீட்டிங் ஆகுது, மற்ற டைம்லாம் ஹீட் ஆகிறதில்ல. அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. சார்ஜ் போடும்போது நம்ம போய் தொட்டு பார்க்குறதில்ல, இல்லை ஹீட்டிங்கை செக் பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு சூப்பராகவே இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஃபேஸ் ஐடி நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் எந்த லேகும் இல்லை. பட் இருந்தாலும் இதை விட சூப்பர் ஃபாஸ்ட்டாக போக்கோ மொபைலில் ஒர்க் ஆகும். போக்கோவில் எக்ஸ் சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது, படம் பார்க்குறதுக்கு, பாட்டு கேட்குறது எல்லாத்துக்குமே. பட் போக்கோவில் எக்ஸ் சீரிஸ் மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட பெட்டரான சவுண்ட் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேமரா வந்து ஆவரேஜ் லெவலோட அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி பார்க்கும்போது நமக்கு லோ லைட்டு, ரூம் லைட்டு, எந்த லைட்டிங் கண்டிஷன்லேயும் நமக்கு கேமரா பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஃப்ளாஷ் போட்டு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அவுட்புட் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் போக்கோ மொபைலோட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு மச் பெட்டரான ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ விஷயங்கள் நல்லா இருக்கும்போது கேமிங்கும் மேபி பெட்டரான ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நிறைய நண்பர்களும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த விதத்தில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அண்டர் 30,000 பட்ஜெட்டில் இந்த 1 இயர் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓவராலாக இது வந்து எனக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மொபைலாக தான் தோணுது. அண்டு இன்னொரு விஷயம், OnePlus Nord 5 இந்த மொபைல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது எனக்கு இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி OnePlusல கொஞ்சம் பெட்டராக இருந்தது. கேமரா, செல்ஃபி கேமரா இதை விட OnePlusல கொஞ்சம் பெட்டராக இருந்தது. பட் ரியர் கேமரா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ஐக்யூவில். செல்ஃபி கேமராவும் நல்லா தான் இருக்குது, குறை எதுவும் சொல்ல முடியாது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ முக்கியமாக ஒரு விஷயம், பில்டு குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது. ஆனால் வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக இருக்குது. வெயிட்டு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 5யோட கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு யூஸ் பண்ணுறது, கையில் பிடிக்கிறது, ஹோல்ட் பண்ணுறது அண்டு ரொம்ப நேரம் நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ணுறது OnePlus Nord 5யோட கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஐக்யூ நியோ 10R மச் பெட்டர்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கு. வெயிட் 196 கிராம் தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு 196 கிராம் வெயிட் இருக்கிற ஒரு மொபைல் பார்த்திங்கன்னா ஐக்யூ நியோ 10R. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு 1 டே அபவ் பேட்டரி லைஃப் கிடைக்கிறதும் சூப்பரான ஒரு விஷயம். இந்த ஆரிஜின் OS 6க்கு அப்புறமும் நமக்கு ஏஐ ஃபியூச்சர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏஐ ட்ரான்ஸ்லேட்டு, கால் ட்ரான்ஸ்லேட்டு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ணது ஏஐ எரேசர் தான். அந்த ஏஐ எரேசர் மற்ற மொபைலோட கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஐக்யூ நியோ 10Rல சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்டு அக்யூரஸியும் சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம எரேஸ் பண்ண ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக கிளியர் கட்டாக நமக்கு அழித்த மாதிரியே தெரியாது. ஒரிஜினாலிட்டியான ஒரு அவுட்புட்டான ஒரு பிக்சர் குவாலிட்டி நமக்கு ஏஐ எரேசர் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பட்ஜெட்டில் ஐபி ரேட்டிங் இல்லாத ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்கலாம். ஸோ அது இல்லாத கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஆனாலும் இன்னும் ஒரு 2 இயர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு வந்துடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் சாலிடாக 3 to 4 இயர்ஸ் உங்களுக்கு இந்த மொபைல் சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். ஸோ கேமரா பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா சுமாராக தான் இருக்கும். ரியர் கேமரா மார்ச் அப்டேட் வரைக்குமே எனக்கு வந்து அந்த ஃபோக்கஸிங் அண்டு ஷார்ப்னஸ்ஸு, கலர் அக்யூரசி எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. ஏப்ரல் அப்டேட்டு நான் இன்னும் அந்தளவுக்கு செக் பண்ணலை. ஸோ இப்போ நான் 1 டே செக் பண்ண வரைக்கும் எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இன்னொரு 1 வீக் நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அது ஷார்ட்ஸில் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கோ இல்லை மற்ற நண்பர்களுக்கோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்னாப் பார்த்திங்கன்னா மார்ச் மந்தில் ஷூட் பண்ணது. ஸோ இதோடைய குவாலிட்டி அண்டு கிளாரிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். ஸோ மார்ச் மந்தில் ஷூட் பண்ணதுக்கான நமக்கு டேட் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 5/4/2026. ஸோ அதாவது ஏப்ரல் மந்த்து தான். பட் மார்ச் செக்யூரிட்டி அப்டேட்டில் ஷூட் பண்ணது இது. ஏப்ரல் செக்யூரிட்டி அப்டேட் தான் எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தெரிகிற மாதிரி இருக்குது. மார்ச்லேயும் பிரச்சனை இருந்துச்சு. பட் அது கேமரா ஷூட் பண்ணும்போது எனக்கு ஹீட் ஆகலை. இப்போ லைட்டாக இன்றைக்கி ஹீட் ஆச்சு. ஸோ அதை நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.